SK Physics. நம்ம இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா today I will go to discuss அதாவது 1.12 எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம லிமிட்டேஷன் அண்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுடைய சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டத்தில் இன்னொரு சிஸ்டத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Convert 76 cm of mercury pressure into Newton meter per minus 2 using the method of dimension. தமிழில் பரிமாணங்கள் முறையில் 76 cm அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் per minus 2 என்ற அலகிற்கு எவ்வாறு மாற்றுவாய் அப்படிங்கிற வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு எக்ஸாம் வரக்கூடிய சம்மு. நல்லா கவனிங்க. சொல்யூஷன் தீர்வு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷருக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். P is equal to rho GH. ரோங்கிறது என்ன நமக்கு தெரியும், டென்சிட்டி ஆஃப் மெர்குரி. புக்கில் அதனுடைய வேல்யூ கொடுத்தாச்சு, 13.6 கொடுத்தாச்சு. ஜிங்கிறது நமக்கு தெரியும், வேல்யூ என்னங்கிறது தெரியும், 9.8 m மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 அப்படிங்கிறது தெரியும். கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹெச் ஹைட் அப்படின்னு கொடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னா 76 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ நம்ம ப்ரெஷருக்கான ஃபார்முலாவில் இந்த 3 வேல்யூ நம்ம எழுதிட்டு இதில் பிங்கிறதுக்கான வேல்யூ கொடுத்தாச்சு. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 13.6 இன்ட்டு 9.8 இன்ட்டு அதாவது மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டராக மாத்திரேன், 10 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 76 சென்டிமீட்டர். ரைட். இது அப்படியே என்ன பண்ணுறானே இந்த 2 என்ன பண்ணுறேன், இந்த 0 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த 2வை மீட்டர் சென்டிமீட்டராக மாத்திரேன், இந்த 2வை 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது நமக்கு இதோட 2 0 ஆட் பண்ணியாச்சு. இப்போ P is equal to 13.6 இன்ட்டு ஒரு 0 ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆச்சுன்னா கேன்சல் ஆகிடும். 980 இன்ட்டு 76 9 சென்டிமீட்டர் மைனஸ் 2. இது நமக்கு புக்கில் கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலாக ஒரு பேசிக் ஃபார்முலா சொன்னோம். ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அண்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். அதே ஈக்குவல் டு அனதர் நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். n1 u1 ஈக்குவல் டு n2 u2 அப்படிங்கிற இந்த பேசிக் ஃபார்முலா நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்ஐ சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த சிஸ்டத்துலேருந்து எஸ்ஐ சிஸ்டத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ PCGS அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேசிக் ஃபார்முலா இப்படி எழுதலாம். நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது M1 எல்லாமே 3 இண்டிபெண்ட் கேரக்டராக தான் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா மாசு, லென்த்து, டைம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் பவரை வந்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் பவர் அதை சேர்த்தா எழுதணும். M1 L1 T1 power A B C equal to pressure system of unit international unit M2A L2B T2C. அதாவது இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், அப்படி 2 சிஸ்டம் ஈக்குவல் பண்ணி இந்த பேசிக் ஃபார்முலா பயன்படுத்தி நான் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஒரு CGS அப்படிங்கிறது, இது வந்து SI. CGS இருந்து என்ன பண்ணுறேன், SIக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதாவது கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி லாஸ்ட்டில் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு தான் தேவை PSI சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் தான் நமக்கு தேவை. SI யூனிட்ஸுக்கு எப்படி மாற்றுறது எதை அப்படின்னா இந்த PCGS. அப்போது PSI is equal to PCGS. நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே மேலே போட்டுக்கிறேன், இதை அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். பாருங்கள், M1A L1B T1C இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. M2A L2B T2C அப்படியே கீழே கொண்டு வந்தாச்சு. இது மேலே எழுதியாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்தாச்சு. நல்லா கவனிங்க, கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். நான் கரெக்டாக சொல்லிவிட்டு இந்த ஃபார்முலா கொடுத்தாச்சு. இது வரைக்கும் உங்கள் புக்கில் இந்த வேல்யூலாம் கொடுத்தாச்சு. இந்த பேசிக் ஃபார்முலா தெரியும். இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம். இந்த 2 சிஸ்டம் ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த சிஸ்டத்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரெஷருக்கு வந்து ஃபார்முலா வேணும் நமக்கு. என்ன சார் மெயின் ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுதான் நமக்கு வந்து பீக்கான ஃபார்முலா. அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசை, ஏரியாங்கிறது வந்து பரப்பு நமக்கு தெரியும். ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரியும் டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியும்.
ml t பவர் -2 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஏரியா அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. வால்யூம் அப்படின்னா L பவர் 3, ஏரியானா L பவர் 2, சிங்கிள் டைமென்ஷன் இருந்தால் L, லென்த்னா L, ஏரியானா L பவர் 2, வால்யூம்னா L பவர் 3. அப்போ ஏரியாங்கிறது L பவர் 2 நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா mLt பவர் -2, இந்த L பவர் 2 நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா L பவர் -2 ஆகிடும். இப்போ -2 ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ இந்த -2ல் 1 போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும், -1. அப்போ இந்த t பவர் -2 அப்படி இருக்கட்டும். இந்த m பவர் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்க அர்த்தம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ப்ரெஷருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன சார் அப்படின்னா P is equal to m பவர் 1 L பவர் -1 t பவர் -2. இது பேசிக் ஃபார்முலா. இப்போ நான் இந்த இதில் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ப்ரெஷருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன். P is equal to m பவர் 1 L பவர் -1 t பவர் -2. ஆக்சுவலாக இதான் ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா. ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா அதை கொடுத்துட்டேன். ஏரியாவுக்கு அதை கொடுத்துட்டு இது மேலே போணுச்சு அப்படின்னா L பவர் -2 ஆகிடும். இங்கே ஒரு -2, இங்கே ஒரு 1 இருக்குது. -2ல் 1 போச்சுன்னா -1 ஆகிடும். அப்போ m இந்த பவரில் 1 இருக்க அர்த்தம். m பவர் 1 L பவர் -1 t பவர் -2. அப்போது ப்ரெஷருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சார் அப்படின்னா இதன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா ஏங்கிறது எவ்வளோ, பிங்கிறது எவ்வளோ, சிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ்பான் பவர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏங்கிறது நமக்கு எவ்வளோனா 1, பிங்கிறது எவ்வளோ சார் அப்படின்னா -1, சிங்கிறது அப்படின்னா -2 அப்படின்னு அர்த்தம். இதான் நம்ம அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். ஏங்கிறது 1, பிங்கிறது -1, சிங்கிறது -2. அப்போ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ்டத்தை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். அதாவது இது டிவைடட் பை இது, இது டிவைடட் பை இது, T1 divided by T2 அப்படி எழுத போகிறேன். அப்போ PSI is equal to PCGS equal to M1 by M2 power of A, L1 by L2 power of B, T1 by T2 power of C. அதை அப்படியே தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இதை அப்படியே எடுத்துக்கிறேன். M1 by M2 power of A எடுத்துக்கிறேன், L1 by L2 power of B எடுத்துக்கிறேன், T1 by T2 power of C எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ், அதாவது PCGS, அதாவது கிராம் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த வேல்யூ இதை கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல புக்கில் இருக்கிற மாதிரி PSI is equal to இந்த வேல்யூ இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து 1 கிராமாக இருக்கிறது இதில், அதாவது 1 கிராம், இது வந்து 1 கிலோகிராம். இதில் வந்து சென்டிமீட்டராக இருக்கும், இதில் மீட்டராக இருக்குது. இதில் ரெண்டுத்தையும் செகண்ட்ஸாக சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியாது. அப்போ இது வந்து 1 கிராம், இது 1 கிலோகிராம். இதில் வந்து 1 சென்டிமீட்டராக இருக்கும், இதில் மீட்டராக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இதில் ஒரு மாதிரியாக இருக்கும், இதில் ஒரு சேஞ்சஸாக இருக்கும். அப்போ இதில் வந்து 1 கிராம்ங்கிறது இதில் 1 கிலோகிராமாக இருக்கும். இதில் வந்து 1 சென்டிமீட்டராக இருக்குது, இதில் மீட்டராக இருக்கும். அப்போ பாருங்கள், M1ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1 கிராம், M2 எவ்வளோ 1 கிலோகிராம். நான் என்ன பண்ணுறேன், ஏனுடைய வேல்யூ என்ன பாருங்கள், ஏனுடைய வேல்யூ 1 இதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி L1 எவ்வளோ அப்படின்னா 1 சென்டிமீட்டர் ஒரு சிஸ்டத்தில். இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ சார்னா 1 மீட்டர். அப்போ பவர் பியினுடைய வேல்யூ என்ன -1. அதே மாதிரி செகண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னு 1 செகண்ட்ஸ். பவர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் சியினுடைய வேல்யூ -2. அப்போ நமக்கு இது வரைக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா PSI = இந்த வேல்யூ அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். அந்த 1 கிலோகிராமை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு மாத்திரம் பாருங்கள், 1 கிராம கிலோகிராமை மாத்திரேன். 1 × 10⁻³ அர்த்தம். அப்போ 1 × 10⁻³ டிவைட் பை 1 கிலோகிராம். அப்படியே பவரை கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்க சென்டிமீட்டரை மீட்டராக மாத்திரேன். 1 × 10⁻² மீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கேன், அதனால் 10 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்ற 1 × 10⁻² மீட்டர். திருப்பி அதே கீழே என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன் 1 மீட்டர். அதே மாதிரி 1 செகண்ட்ஸ் 1 S by power -2 அப்படி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல கிராம கிலோகிராம மாற்றிருக்கேன், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கேன். அப்படியே கன்வெர்ட் பண்ணி பவரை அந்தந்த வேல்யூ அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நான் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 3 அதாவது 10⁻³ இதை அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 4 and 2 என்ன 2 + 2 10⁻². இது ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும், நமக்கு தேவையில்லை. அப்படியே இது அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். 10⁻³ × 10⁻+2 10⁻³ 10⁻². அப்போ 3ல் 2 போச்சு அப்படின்னா -1. இந்த -10⁻⁻1 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 1/10 எழுதலாம். therefore இதை அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். டவுன் பண்ணிட்டு இந்த 10⁻⁻1 1/10 எழுதலாம். இந்த 0 ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா 13.6 98 × 76
அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்குலேட்டர் படி இப்போ என்ன சார் கிடைக்கணும் 101292.8 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இதை ஹோலாக மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. சரி, அப்போது இந்த பாயிண்ட் வந்து எத்தனை டிஜிட் தள்ளி இங்கே வந்திருக்கு பாருங்க, 1 2 3 4 5. அப்போது நமக்கு இத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு. இந்த புள்ளி 1 2 3 4 5, 1 2 3 4 5. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே வரணும் ஆக்சுவலாக. அப்போது இந்த பாயிண்ட்டு இத்தனை டிஜிட் தள்ளி இங்கே வந்திருக்கு. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளினா இந்த பாயிண்ட் இங்கே வரும் அப்படின்னா இங்கே மூவ் பண்ணுங்க. 1.01 இன்ட்டு எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு அப்படின்னா 5 டிஜிட், 1 2 3 4 5 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி இங்கே வந்துடும் இந்த பாயிண்ட் 1.01 இன்ட்டு 10⁵. 5 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் வந்திருக்கு. அதனால் 10⁵. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க புக்கின் படி பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. ஏன் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. எம்ங்கிறது மாஸ் கிலோகிராம், அதே மாதிரி எல்லுங்கிற லென்த்து மீட்டர், டீங்கிற செகண்ட்ஸ், அதனால எஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ எம்முக்கு பதிலாக கிலோகிராம், எல்லுக்கு பதிலாக மீட்டர் பவர் -1, எஸ்ஸுக்கு பதிலாக டீக்கு பதிலாக எஸ் பவர் -2 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இந்த PSI is equal to 1.01 into 10⁵ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா m² மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை m² மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஏன் சார் அப்படின்னு இதோட நமக்கு போதும். இருந்தாலும் லாஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதலாம். இருந்தாலும் எப்படி இந்த நியூட்டன் மீட்டர் பவர் -2 எப்படி வந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு வேணும். அப்போ இந்த ஸ்டெப்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மீட்டர்² மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இங்கே ஒரு மேலே ஒரு மீட்டர்², கீழே ஒரு மீட்டர்² மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, PSI is equal to 1.01 into 10⁵. இது அப்படியே இறக்குற பாருங்க, kg ms. இந்த 2 மேலே போச்சு அப்படின்னா -2 ஆகிடும். நல்லா பாருங்க, இந்த 2 மேலே போணுச்சு அப்படின்னா -2. அப்போ இந்த -2 இந்த -1 நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா m1 ஆகிடும். அதாவது -2 -1, 2ல் 1 போச்சு, -1 போச்சுன்னா 1. அப்போ எப்படி எதுனா அப்படின்னா kg மீட்டர் செகண்ட் பவர் -2 மீட்டர் பவர் -2 ஆகிடுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா நியூட்டன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நியூட்டன். அப்போ நியூட்டனுடைய ஃபோர்ஸுடைய யூனிட் தான் நியூட்டன் அப்படின்னு நமக்கு தெரியும். F is equal to ma, மாஸ் இன்ட்டு ஆசிலரேஷன். மாஸ்ன்னு நமக்கு தெரியும் m. ஆசிலரேஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா LT பவர் -2 அப்படின்னு நமக்கு தெரியும். நியூட்டன் எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் kg ms பவர் -2 அப்படிங்கிறது தான் நியூட்டன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகிடும், kg ms பவர் -2 அப்படிங்கும்போது நியூட்டன் ஆகிடும். இதை அப்படியே கீழே இறக்கி கொண்டு வாங்க, ms பவர் m பவர் -2. அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -2. அப்போ லாஸ்ட் ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து PCGS சிஸ்டத்துலேருந்து PSI சிஸ்டத்துக்கு நான் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா 1.01 into 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ் வேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மாணவர்களுக்கு உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். என்ன சார் அப்படின்னா முயற்சி, இன்னொன்று பயிற்சி. இதை 2ஐயும் செய்தால் நீங்கள் வெற்றி அடைவது நீங்கள். நன்றி, வணக்கம் மாணவர்களே.